மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விடயங்கள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். ஒன்று மிகப்பெரிய பௌத்த துறவிகளை பாலியல் ஆசை காட்டி 358 கோடியே 59 லட்சத்துக்கும் அதிகமான பணங்களை ஆட்டையப்பட்ட ஒரு பெண்மணியுடைய கதைதான். என்ன பண்ணினா, எப்படி ஆசை காட்டினா, எப்படி மிரட்டினா, எப்படி பணம் வசூலிச்சா என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட 10 சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட பெட்டிகுலோ டைகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எதுக்கு சூட்டு சம்பவங்கள் நடத்தினாரு என்று அவர் சொல்லுகின்ற காரணம் மிக விசித்திரமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாய்லாந்து நாட்டுல நடந்த சம்பவம் உலக அளவுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்ற விஷயங்களை தேடி பார்த்தா மிஸ் சிகா கோஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியுடைய கதை அம்சம்தான் இது. ரொம்ப வறுமை கோட்டில வாழ்ந்தவ திடீரென மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர பெண்ணாக மாறி இருக்கிறார். இவருடைய வாக்குமூலத்தில தான் இந்த கொள்ளைக்கு பின்னால இருந்த சம்பவங்கள் குறித்து திடுக்கிடும் செய்திகளை அவ சொல்லி இருந்தா. இது எப்படி இந்த கதை தொடங்குது, எப்படி இந்த ஒரு விஷயம் வெளியில் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்து நாடு அசல்ஹா என்ற ஒரு பூஜைக்காக வேண்டி தயார் நிலையில இருந்தது. மக்கள் எல்லாம் இந்த ஒரு பண்டிகையை எதிர்பார்த்திருந்தாங்க. உலக அரங்குல தாய்லாந்து பௌத்த மதத்திற்கும் அந்த மதகுருமாருக்கும் பெரிய ஒரு இடத்தை வச்சிருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல சாகோன் என்று சொல்லுகின்ற முன்னாள் மடாதிபதி, அந்த மடத்துக்கு அவர் தான் அதிபதியாக இருந்தவர் ஜூன் 27ஆம் தேதியாகும் போது தலைமறைவானாரு. ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நாடே ரெடி ஆகுது. மிக முக்கியமான ஒரு மதகுருவாக இருந்தவர், பௌத்த மதகுருவாக இருந்தவர் திடீர்னு எப்படி காணாம போனார்ன்றது மிகப்பெரிய ஒரு பேசுமுறையாக மாறியதுல போலீசார் இவரை தேடுகின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. முதலாவது அவங்க விசாரணை எங்கிருந்து தொடங்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலினுடைய பணங்கள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்ததுல கோயிலினுடைய காணிக்கை எல்லாம் எதுவும் இல்லாம வெறுமையா இருக்கிறத பார்த்தாங்க. அந்த நாட்டினுடைய சிஐபியும் லஞ்ச ஊழலை தடுக்கின்ற பிரிவினரும் உடனடியாக விசாரணைகளை முடுக்கி விட்டாங்க. எங்க தலைமறைவாக இருப்பாரு, இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தேடி பார்க்கிற நேரம் தான் இவருடைய வங்கியிலிருந்து அந்த நாட்டு நாணயங்கள் 1 மில்லியன் குறித்த ஒரு பெண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இந்த பெண் யாருன்னு தேடி பார்த்ததுல தான் சிகா கோஃப் சிக்கப்பட்டா. உடனடியாக சிகாவை கூப்பிட்டு விசாரணை நடத்தியதுல அவரை வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா மிகப்பெரிய ஒரு பெலசாக அந்த வீடு இருக்குது, சொகுசு வீடாக இருக்குது. உடனடியாக சோதனையை நடத்தியதுல கிட்டத்தட்ட 5 ஸ்மார்ட் போன்களும் லேப்டாப் அப்படின்னு சொல்லி பல்வேறு பொருட்களை இவங்க கைப்பற்றுதாங்க. இவைகளை பரிசோதனை செஞ்சதுல திடுக்கிடும் செய்தியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான போட்டோஸ், வீடியோக்கள் பாலியல் சம்பந்தமாக இந்த மதகுருமாரோட சில்மிசத்துல இருந்த பல்வேறு போட்டோக்கள் அவங்களுக்கு சிக்கியது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வீட்டில் மேலும் சோதனை நடத்தியதுல தெரிய வந்தது கிட்டத்தட்ட டசன் கணக்கான அந்த மதகுருமார் அணிகின்ற மஞ்ச ஆடைகள் கைப்பற்றப்படுது. இந்த மஞ்ச ஆடைகளுடைய வடிவங்கள்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த நாட்டில் உச்சபட்சமாக இருக்கின்ற அந்த மடாதிபதிகளுடைய அந்த ஆடை என்பது தெரிய வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் விசாரணை செஞ்சதுல தான் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெண் இந்த பௌத்த மதகுருகளை அணுகி ஆசை காட்டி கவர்ச்சியாக பேசி வலையில சிக்க வச்சு இவர்களோட பல பேரோட இவ மிக மோசமான முறையில பாலியல் சார்ந்த உறவுகள்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தது தெரிய வந்தது. ஒரு கட்டத்துல இவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சம்பாதிச்ச பணங்களை ஒன்லைன் சூதாட்டத்துல ஈடுபட்டதுனால பல மில்லியன் டாலர்ஸை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. 3 சொகுசு வீடுகளை வித்தாச்சு, கடன் தீர்க்க முடியல. மேற்கொண்டு இருந்த சொகுசு கார்களை வித்தாச்சு, அப்போதும் கடன் தீரல. அப்போது என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, வளமையாக பணம் வாங்குறதை விட அதிகமாக பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்கா. இறுதி ஆய்வு வச்ச துரும்பிச்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டோஸ் இந்த வீடியோல அனுப்பி இதை நான் சமூகமயப்படுத்துவேன் அப்படின்னு மிரட்டியதுல பயந்து இருக்கிறதையும் கொடுத்து பன்சலையில் இருக்கிற உண்டிகளை முடைச்சு கொடுத்து 7வது கட்டத்துல தான் இந்த குறித்த நபர் 1 மில்லியன் அந்த நாட்டு பணத்தை இவரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு இதுக்கு மேல இங்கு வாழ முடியாது என்று சொல்லி தலைமறைவான செய்தியை அவ வெளியிட ஆரம்பிச்சா. ஜூன் 8ஆம் தேதி ஆகும் பொழுது ஒரு 4 மிக முக்கியமான உயர் தரத்தில் இருக்கின்ற 4 மதகுருமார் அவங்களுடைய தவத்தை கலைச்சிட்டு அவங்க ஒரு சாதாரண மனிதர்களாக
மாறிய விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதெல்லாம் தேடி பார்த்ததெல்லாம் தெரிய வந்துச்சு வந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான பொசிஷன்ல இருக்கிற 8 பௌத்த மதகுருமார் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்ததுனால இப்போது அவர்களும் தமது துறவரங்களை துறந்து சாதாரண மக்களா வாழ ஆரம்பிச்சிருக்கதா சொல்லப்படுது. இங்க ஏன் இந்த ஆடைகள்லாம் இவள் வீட்டுல வச்சுட்டு போனாங்க, எதுக்கு இந்த ஒரு சிக்கல் வந்ததுனால இந்த துறவரத்தை விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய போதனையில் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து உடல் உறவு கொள்ளாமை. அது மட்டுமல்ல, உடல் உறவு என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுது. அந்த பாவத்துக்கு அவங்க சொல்ற பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராஜிகா என்று சொல்லுகின்ற பாவம் நடந்துட்டா உடனடியாக அவங்க துறவரத்திலிருந்து வெளியே வரணும், மீண்டும் துறவரத்துக்கு அவங்க வர முடியாது என்ற கோட்பாடு இருப்பதனால இவங்க எல்லாரும் இவங்கிட்ட போய்த்து இப்படியான ஒரு பாலியல் தேவையை நிறைவேற்றதுக்கு பின்னால இந்த துறவரத்தை விட்டாங்க. பதிலுக்கு கேட்கும் போது நான் பணம் கொடுத்து பார்த்தாங்க. இந்த அடங்காப்புறடி அடங்குற மாதிரி கிடையாது. கல்லனுக்கு தேல் கொட்டின மாதிரி அதை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்படியே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போது பட்டமும் கிடையாது, பதவியும் கிடையாது, கௌரவம் கிடையாதுன்ற ஒரு இடத்துல இந்த துறவிகள் சிக்குண்டு சின்னாபின்னமாக இருக்கிறத பார்க்க முடியுது. பல பிக்குகளோடு இப்படியான உறவிலும் சில்மிசத்திலும் இருந்ததன் காரணமாக கேட்பதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த மதகுருமார் தள்ளப்பட்ட ஒரு நிர்பந்த சூழலும் உருவானது. போலீசார் இப்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. எப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இப்போது உன்னிப்பாக பௌத்த நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் அந்த நாடு இப்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் மனித இயல்புகளை தாண்டி கொண்டு வரப்படுகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற எந்த துறவரமும் சாத்தியமற்றது என்பதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த ஒரு விஷயம் வந்து மிகுந்தல பிரதேசத்தை சேர்ந்த கிரிக்கெட் சுதா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. எதற்காக இந்த சுதா இலக்கு வைக்கப்பட்டாரு, யாரு இந்த பெட்டிகுலோ டைகர் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. துபாயில இருந்து இங்க போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்ற தம்பித சுமித், நாங்க சுமித்னு சொல்லலாம். இந்த சுமித் என்ன பண்ணிருக்காரு கேட்டா, இவருடைய போதைப் பொருட்களை வந்து அனுராதபுரம், மிகிந்தல அந்த பகுதிகளில் வந்து விநியோகம் செய்கின்ற ஒரு பணியை தான் வந்து கிரிக்கெட் சுதா செஞ்சு வந்திருக்கிறாரு. இவருக்கு ஏன் கிரிக்கெட் சுதான்னு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்காக அங்கங்கே மெச்சுகளுக்கு போய்த்து கிரிக்கெட் விளையாடுவாராம், நல்ல பிளேயர்னு சொல்லப்படுது. இதுக்குள்ள இவர் ஏதோ ஒரு வகையில் இந்த போதைப் பொருள் வியாபாரத்துக்குரிய ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொண்டாரு. இப்படி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் இந்த சுமித் என்ன பண்ணிருக்கிறாரு கேட்டா, சுதாக்கு போன் பண்ணி கிரேம் பாஸ்ல இருந்து ஒரு பையனை நான் அனுப்பி வைப்பேன், அவன் பெயர் வந்து பெட்டிகுலோ டைகர், அவர் கல்குளம் செட்டுக்கு பக்கத்துல வந்து நிப்பாரு, நீ போய்த்து அவர்கிட்ட பேரை சொன்னாயிண்டா ஆம்னு சொல்லுவாரு, அவரை நீ உன் பைக்கில் ஏற்றி கொண்டு போய் பொருள் அனுப்புவேன், அந்த பொருளை வாங்கிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வளமையா பொருள் அனுப்புறவர் லொகேஷனை சொல்லுவாரு, வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் அன்றைய தினம் வந்து சுதா போயிருக்கிறாரு. பைக்ல போய் கேட்டிருக்கிறார் இளைஞன் நின்றவர்கிட்ட, உங்களோட பேர் வந்து பெட்டிகுலோ டைகரா அப்படின்றதுக்கு ஆம்னு சொல்லியிருக்கிறாரு. சரி பைக்கில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு பயணிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் கேட்டிருக்கிறாரு, சாமான் எங்கண்டு, சாமான் தானே அப்படின்னு சொல்லி தாரன்னு சொல்லி ஏதோ எடுத்து சுற்றிருக்கிறாரு. அந்த இடத்துல சுதா அப்படியே விழுந்துடுறாரு. சுதாட பைக் எடுத்துக்கொண்டு இவர் தலைமறைவாகிட்டாரு. உடனடியாக பிரதேச மக்கள் என்ன செஞ்சாங்க, சுதாவை வைத்தியசாலையில அனுமதிச்சாங்க. உயிருக்கு இந்த ஆபத்து மேல உயிர் தப்பியாச்சு. உடனடியாக போலீசார் பல்வேறு விசாரணைகளை முன்னெடுத்ததுனால இப்போது இவங்க உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டதெல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் சேகரித்ததெல்லாம் தெரிய வந்தது வந்து இந்த குறித்த நபர் வந்து, அதாவது பெட்டிகுலோ டைகர் என்ன பண்ணிருக்கிறான்னா, பைக் எடுத்துட்டு வந்து திறப்பட பிரதேசத்துல வந்து பைக்கை வச்சுட்டு வந்து அங்கிருந்து குருநாகலுக்கு பஸ் எடுத்து போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, குருநாகல்ல இருந்து வெள்ளவைக்கு போயிருக்கிறாரு. அங்க அவருடைய சாட்சி இருந்ததாக சொல்லப்படுது. அங்க 2 நாள் தங்கியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த 2 நாட்களையும் வந்து டிவி பார்த்திருக்கிறாரு, செய்திகளை பார்த்திருக்கிறாரு, பத்திரிகை பார்த்திருக்கிறாரு. எங்காவது நமது செய்தி வருது அப்படின்னு ஒரு விஷயம், செய்தி எதையும் வரலன்றதுடனே உடனடியாக கொழும்புக்கு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு போனதுல இந்த ஒரு நபரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செஞ்சு விசாரணை செஞ்சதுல அவர் சொன்னத விஷயம், இந்த ஒரு சுட்டு சம்பவத்தை நடத்தினது நான் தான், எனக்கு இந்த விஷயத்தை செய்யும்படி சொன்னது வந்து துபாய் இருந்து சுமித்தன் போன் பண்ணி சொன்னாரு, முன்கூட்டியே 25,000 ரூபாய் தந்தாரு, இதை முடிச்சுட்டா இன்னும் 75,000 ரூபாய் தருவதாக சொன்னாரு, 1,00,000 ரூபாய்க்கு நான் சோழியை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மேற்கொண்டு விசாரணை நடத்தினதுல தான் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகமுவ, ஜாயல, சீதுவ போன்ற பிரதேசங்கள்ல கடந்த காலங்களில் வந்து 10 சூட்டு சம்பவங்களை இவர் நடத்தியதாக தெரிய வந்திருக்குது. ஆனா போதைப் பொருட்களையோ போதல் பாவனையோட இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லப்படுது. இவருடைய உறவுக்காரர்களை விசாரணை செஞ்சதுல போலீஸா சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுக்காரர்களை சொன்ன ஒரு விஷயம் தான், சிறு வயதில இருந்து வந்து கேம்ஸுக்கு இவர் பழக்கப்பட்டவர். அதுலயும் குறிப்பாக சூட் பண்ணுகின்ற இந்த கேமை தான் அடிக்கடி விளையாடுவாரு. ஒரு பருவம் வந்ததுக்கு பின்னால சுடுவதில் ஆசைன்னு சொன்னாரு, இராணுவத்துக்கு போகணும், சுடணும் என்ற பல்வேறு ஆசைகளை சொன்னதுனால இவரை இராணுவத்தில் சேர்த்து
விட்டாங்க. அங்கேயும் அவர் தொழில் புரிஞ்சு வந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எனவே இங்க நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதையோட சம்பந்தம் இல்ல. ஆனா சுடுவதற்கு ஒரு ஆசை இருப்பதனால ரூ. 1,00,000 பணம் வாங்கிட்டு சுடுகின்ற ஒரு பணிய கிட்டத்தட்ட 10 சுற்றுச்சம்பவங்களோட இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இப்போது சிங்கள ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இது பாத்தாள குழுக்களுக்காக செஞ்சதா, போதைக்காக செஞ்சதா என்பதை தாண்டி சுடுவதுல ஒரு ஆசை வந்தது, ஒரு கேம்ல தொடங்கிய ஒரு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. எனவே இன்றைக்கு குழந்தைகள் பெரும்பாலான நேரங்கள்ல இந்த போன்ல கழிக்கிறதுனால, கேம்ஸுக்கு பழக்கப்பட்டதுனால உண்ணுவதற்கு போன் தேவைப்படுது, உறங்குவதற்கு போன் தேவைப்படுகிறது, படிக்கிறதுக்கு போன் தேவைப்படுது, குளிப்பதற்கு போன் தேவைப்படுது. போன் இல்லைன்னா எதையும் செய்யறதில்ல ஒரு இடத்துக்கு குழந்தைகள் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. எனவே ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய காலம் என்பதனால் இது போன்றவர்களை எப்படி வளர்ச்சி போட்டு பணம் கொடுத்து இவர்களை கூலிப்படையாக ஆக்குகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட இது போன்ற நிலைகள் மாற வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.